ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் நிறையவே கமெண்ட் பாக்ஸில் கேட்டு இருக்கிறீங்க நோ கார்டு சுச்சுவேஷன் பற்றி வீடியோ போடுங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம நோ கார்டு சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற போகிறோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, King of Wands. Okay, Moon, Four of Pentacles, Death, Two of Wands, Page of Swords. Okay, Four of Wands, Two of Swords, Nine of Swords, Ace of Swords, Five of Pentacles, Three of Pentacles. Okay, so bottom of the deck, Devil. Okay, Empress. Okay, Nine of Swords, Four of Pentacles. Okay, Six of Cups, Ace of Pentacles, Seven of Swords, Two of Cups, Two of Pentacles, Six of Wands, World, okay, Eight of Cups, ஓகே. ஸோ இப்போ வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்கணும். லோ கார்டட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற போட்டோட கரண்ட் எனர்ஜி பற்றி பார்க்கணும். ஓகே, வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ ரெஸ்னேட் ஆகுதுங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே,
ஸோ இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா, உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்களா, அவங்க மைண்டில் நீங்கள் உண்டான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உண்டு. இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேயும் இந்த ஒரு பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. அவங்க மைண்டுக்குள்ளோட காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க. இந்த ஒரு பர்சனை வந்து சேசிங் பண்ணலை, இந்த ஒரு பர்சனுக்கு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, என்ன ஏற்றுக்கும்னு கெஞ்சலை, உங்களோட ஃபீலிங்ஸை எமோஷனலி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஹைட் பண்ணிட்டு உண்டு, உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. சோஷியல் மீடியாவுக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஏதோ இந்த ஒரு பர்சனுக்கு தெரியுது, இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சனை நினச்சி வருத்தப்படல, இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லை, பயங்கரமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்குது, உங்கள் லைஃப் அடிப்பொலியாக போயிட்டுருக்குது. இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லைன்னு ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிட்டுண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஸ்டார்டிங்கில் இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம டைமை போட்டு வேஸ்ட் பண்ணணும், எனர்ஜி போட்டு வேஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு நம்ம எஃபோர்ட் கொடுக்கணும்? இப்போ நான் என்னோடய எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறேன், டைமை வேஸ்ட் பண்ணுறேன் நான் அப்படின்னா ஃப்யூச்சரில் நானும் அவங்களும் சேர்றதா இருந்தால் ஓகே. ஃப்யூச்சரில் நானும் அவங்களும் சேர்றதுக்கான சான்ஸே கிடையாது, சேர முடியாதுன்னு இவருக்கு மைண்டுக்குள்ளே வந்துடுண்டு. மேபி இவரோட மைண்டுக்குள்ளே ஃப்யூச்சரில் சேரவே முடியாத ஒரு தாட் வந்துடும்னா அப்போ இவங்க 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேரிட்டல் அஃபரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லைங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆனவங்களா நீங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் இவருக்கு மைண்டுக்குள்ளே இவருக்கு தெளிவாக ஒரு நெகட்டிவ் தாட் வந்துட்டு. ஓகே, ஃப்யூச்சரில் 2 பேரும் சேர மாட்டோம், எதுக்கு டைம் போட்டு வேஸ்ட் பண்ணணும், எதுக்கு இவங்களுக்கு எதுக்கு நம்ம எஃபோர்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு தாட் வந்தனால இந்த ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து சீட் பண்ணிட்டு போயிட்டு. சீட்டிங் மீன்ஸ் என்னென்னா இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க, இந்த ஒரு பர்சனை கிட்ட ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க, ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு உண்டு, எல்லாமே இவருக்கு தெரிஞ்சும் இந்த ஒரு பர்சன் உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட இந்த ஒரு பர்சன் மைண்டையும் கிடச்சிட்டு உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு, சீட் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. அதுதான் நம்ம சீட்டிங் சொல்கிறோம். ஓகே, இதில் ஒரு சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நீங்கள் 2 பேரும் வந்து மேக்ஸிமம் சோஷியல் மீடியா வழியே கனெக்ட் ஆகிருக்கலாம். இதில் ஒரு சிலவங்க வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சு நீங்கள் அவங்களே மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இவர் மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃப்யூச்சரை பற்றி இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணுறது தான் மெயின் ரீசன். எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையாது. எல்லாருமே ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருங்க, ஏன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எப்போவுமே உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணுறது. ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையாது. ஃப்யூச்சர் வந்து நம்மளை படைச்சவனோட கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம தூங்குகிறோம், நாளைக்கு காலையில் எழும்புனா தான் ஃப்யூச்சர். ஓகே, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம இதெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால தான் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. இவர் ஃப்யூச்சரில் இருக்காமல் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, போகிறது வரைக்கும் நம்ம லைஃப் போகட்டும், ஓகே, நாளைக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆகும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அப்போ இவர் ஓவர் திங்கிங் பண்ணி ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, சந்தோஷமாக இருக்காங்களே, இவங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்குது, அடிப்பொலியாக போயிட்டுருக்கான்னு கேட்டால் கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் சந்தோஷமாக இருக்காங்க கேட்டால் கிடையாது. பயங்கர சேடாக இருக்காங்க, பயங்கர டிப்ரெஷனாக இருக்காங்க, நைட்டு தூக்கம் இல்லாத சுச்சுவேஷன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் உண்டு, உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாமே உண்டு, ஸ்நேகம் உண்டு. என்ன சொல்கிறது, உங்களுக்கு எவ்வளோ ஸ்நேகம் உண்டோ அது ஈக்குவல் இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு. ஸோ உங்ககிட்ட இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்நேகம் உண்டு, லவ் உண்டு, எல்லாமே உண்டு. ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனுக்கு 2 சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஒன்று நீங்களாக இருக்கலாம், இன்னொன்று வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். 2 சுச்சுவேஷன் உண்டு. அதனால இந்த ஒரு பர்சன் வந்து ஃப்யூச்சரில் வந்து சேர முடியாது, ஃப்யூச்சரில் வந்து
செய்கிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டு. பட் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு, இவருக்கு மூவ் ஆன் ஆனாலும் இவருக்கு அவங்க மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு, பயங்கரமாக இன்ட்ரெஸ்டட் தான். ஓகே, இவர் சீட் பண்ணிட்டு போனாலும் இவர் திரும்பியாக பார்க்குறாரு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது. ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப ஒரு போஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளாம் சீட் பண்ணால் கூட நம்ம அடிக்கடி அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம அடிக்கடி அது நமக்கு ஒரு விஷயம் தோணும்ல, அது அவங்கள பற்றி டீட்டெயில் நம்ம கரெக்ட் பண்ணணும். அவங்க லைஃப் நம்ம எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அதே மாதிரி அவங்க இவர். ஓகே, பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர், பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உண்மையான ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா இவங்க சேடாக தான் இருக்காங்க, டிப்ரெஷனாக தான் இருக்காங்க, நைட்டு தூக்கல சுச்சுவேஷன். பட் இந்த பர்சன் வெளியே காட்டிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும், உங்கள் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரியும், பயங்கர ஈகோவில் நிற்கிற மாதிரி காட்டிப்பாங்க வெளியே. பட் உண்மையாகவே இந்த ஒரு பர்சன் டிப்ரெஸில் தான் இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணிட்டு உண்டு, எல்லாத்தையுமே தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு. காரணம் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர், பயங்கர பர்டிகுலர் ஒரு கேரக்டர். இவர் என்னன்னா, என்னை பற்றி டீட்டெயில் யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னோடய கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், எல்லாம் அது என்னோடையே போகட்டும். என்னை பற்றியான ஒரு விஷயம் கூட யாருக்கும் தெரிய வேண்டாம். இவர் எல்லா விஷயத்தையும் இவர் ஒழிச்சு வச்சுட்டு ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஸோ அவங்களும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஏன்னா ரொம்ப ஈகோ உண்டு ஒரு பர்சனுக்கு. நீங்கள் வெளியே எப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டி நீங்கள் உண்மையாகவே ஹீல் ஆகிட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அதனால சந்தோஷமாக இருக்கிறீங்க. பட் இந்த ஒரு பர்சன் ஹீல் ஆகிட்டு கிடையாது, உண்மையாகவே சேட், உண்மையாகவே டிப்ரெஷன் தான். பட் இவர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. காரணம் என்னென்னா ஈகோ. ஓகே, மேபி நீங்கள் சந்தோஷமாக ஸ்டேட்டஸ் போடுறது பார்த்துட்டு இவர் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கிற ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போடலாம், வெளியே காட்டிக்கிறது அந்த மாதிரி. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களோட காதில் உள்ளுக்குள்ளே ஒளிச்சாக வைக்கிறாரு. அதே இவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், நல்ல மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மூமெண்டெல்லாம் நினச்சி திங்க் பண்ணி அதை நினைக்கும் போது சந்தோஷப்படுறது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, நல்ல விஷயங்களை நினச்சி திங்க் பண்ணிட்டு தூங்குறது, இதெல்லாம் இந்த மெமரிஸ் ஆஃப் லவ். முடிஞ்சு போன எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கார். பட் அதையும் ஒழிச்சு வைக்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறாரு. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை இவர் ஒழிச்சு வைக்கிறாரு. தன்னோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு தன் காதலையும் மறைச்சு தான் வைக்கிறாங்க. ஓகே, காரணம் என்னென்னா இவங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு, வேண்டான்னு சொல்லி போயிட்டு உண்டு. ஓகே, இவங்க தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓவர் திங்கிங் பண்ணி ஃப்யூச்சரில் நீ நானும் சேர மாட்டோம் சொல்லிட்டு சீட் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஸோ அதனால் இவங்க ரொம்ப நல்லவங்களாம். ஸோ அதனால் ரொம்ப நல்லவங்கல்ல, அதனால் எல்லாத்தையும் நமக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு நம்ம வெளியில் நல்லவங்க மாதிரியே நம்ம காட்டிக்கலாம். ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷன். இவங்களுக்கு பயங்கரமாக ஈகோ உண்டு. நீங்கள் செல்ஃப் பண்ணுறீங்களா, ஸோ அதனால் இந்த பர்சனுக்கு பயங்கர ஈகோ உண்டு. இவர் சோஷியல் மீடியாவில் சரி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டேயோ உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கரெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஐடி கிரியேட் பண்ணி உங்களை பார்த்துட்டு போகலாம், இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் ஒழிச்சிருந்து பார்த்துட்டு போகலாம். இவர் உங்களை பற்றி ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க. ஸோ எதனாலனா ஸ்நேகம் உண்டு, அவங்க மேலே ஸ்நேகம் உண்டு, நீங்கள் அவங்க லைஃப்பில் வேணும். ஸோ அதனால் இவங்க உங்களை பற்றி சேஸ் பண்ணுறாங்க. பட் இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ அதே அளவு ஈக்குவல் ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. பட் வெளியே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ரொம்ப அடிக்ஷன்ஸ் உண்டு. காரணம் என்னென்னா நீங்கள் கொடுத்த கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இதெல்லாம் நினைக்கும் போது இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப மேபி நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், செல்ஃப் லவ் பண்ணுறீங்க,
ஸோ இவருக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கரமாக அட்ராக்ஷன் உண்டு. நீங்கள் கொடுத்த ஸ்நேகமாக இருக்கட்டும், கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இவர் திங்க் பண்ணும்போது இவருக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கர அட்ராக்ஷன், ஒரு மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி இவருக்கு ஒரு பயங்கர அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ அது மட்டும் நீங்கள் இல்லைங்க, இந்த ஒரு போஸ்ட் லைஃப் கம்ப்ளீட் ஆகிட்டில்ல. நமக்கு 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்குது. ஓகே, ஸோ 10 ஆஃப் கப்ஸ் வரணும், அதை எடுத்து நீங்கள் வேணும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். இல்லைங்க இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், 9 ஆஃப் கப்ஸ் ஆகும். பட் இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பேலன்ஸ் இல்லை. பட் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு டிசைர் உண்டு, அவங்கள வந்து மேரேஜ் பண்ணணும், ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், ஒரு டிசைர் உண்டு. பட் இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பேலன்ஸ் இல்லை. இவங்க என்ன திங்க், இவருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு 2 சுச்சுவேஷனாக இருக்கலாம். மேபி இந்த ஒரு போஸோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்கி மேரேஜான ஒரு போர்சன் சொல்லும்போது தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு 2 சுச்சுவேஷன். பட் இந்த ஒரு போர்சன் 2 சுச்சுவேஷன் உங்களே சூஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். காரணம் என்னென்னா, இவருக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க ஒரு விஷயம், நீங்கள் வந்து நீங்கள் செல்ஃப் லவ், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அது இந்த ஒரு போர்ஸ்னால் தாங்க முடியலை. என்னென்னா இந்த ஒரு போர்ஸோட மைண்டுக்குள்ள என்னென்னா, எப்பவும் நீங்கள் வந்து உண்டு, நீங்கள் எப்பவும் இந்த ஒரு போர்ஸனை வந்து கனவில் கூட இந்த ஒரு போர்ஸன் வேணால் நீங்கள் நினைக்க மாட்டீங்க, எப்பவும் நீங்கள் இந்த ஒரு போர்ஸனுக்காக அவைலபிளாக இருப்பீங்க. ஓகே, அதனால தான் இந்த நம்ம ஒருத்தவங்களுக்கு 24/7 நம்ம அவைலபிளாக இருக்கும்போது நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துருண்டு. ஓகே, இப்போ நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு சொல்லும்போது அவருக்கு ஆக்சுவலி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு. பட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேண்டான்னு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி மைண்ட் கேம் கழிச்சு மூவ் ஆகிட்டு உண்டு. பட் இவர் என்ன சொல்கிறது, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களோட வேல்யூவை நீங்கள் மனசிலாக்கி கொடுத்துருண்டு, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் புரிய வச்சுருண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனை உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தரணும், உங்களுக்கு ஒரு நீங்கள் கொடுத்த அதே ஒரு ஸ்நேகத்தை மறுபடியும் உங்களுக்கு திருப்பி தரணும்னு ஒரு முடிவு எடுத்துருண்டு. ஸோ இவருக்கு நீங்கள் லைஃப்பில் வேணும், அதனால தான் இவர் உங்களை சேசிங் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, ஒவ்வொரு மூமெண்ட் இந்த ஒரு பர்சன் சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காரணம் நீங்கள் அவங்களுக்கு வேணும், நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் இவங்களுக்கு அது இல்லை. நீங்கள் இல்லைங்க, அந்த ஒரு பர்சனல் லைஃப் ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் ஆகும். நீங்கள் இல்லைங்க, இவருக்கு லைஃப் இல்லாத மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிட்டுன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும், இது வரைக்கும் முன்னாடி வந்து நீங்கள் 24/7 அவைலபிளாக இருந்துட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சன் எப்போ வேணாலும் வந்து போய் நிற்கலாம், நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, பயங்கரமாக செல்ஃப் ஷோ பண்ணுறீங்க, உங்களை ஃபோக்கஸ் ஆகுறீங்க. முன்னாடி இருந்த ஒரு பர்சன் நீங்கள் கிடையாது, டோட்லி சேஞ்ச் ஆகிடும். அப்போ இனிமேல் இந்த ஒரு பர்சனல் லைஃப் நம்ம விளையாட முடியாது. முன்னாடி மாதிரி வந்து போய் நம்ம விருப்பத்துக்கு என்ன வேணாலும் முன்னாடி நம்ம என்ன பண்ணாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நமக்காக எது வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி கிடையாது, டோட்லி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. அப்போ இவர் என்ன முடிவு எடுக்கணும்னா, முன்னாடி மாதிரி நம்ம இவங்க லைஃப்பில் ஈஸியாக போய் நுழைய முடியாது, ஈஸியாக போக முடியாது. இனிமேல் இவங்க லைஃப்பில் நம்ம போகிறது வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஓகே, ஏன்னா முன்னாடி மாதிரி இவங்க இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவரை நீங்கள் ஃபுல்லி மனசிலாக்கி கொடுத்துருண்டு. நான் இல்லைங்க உன் லைஃப், நான் இல்லைங்க என்ன மாதிரி ஒரு பர்சன் உனக்கு லைஃப்பில் ஸ்நேகத்தை கொடுக்கவும் மாட்டாங்க, ஒரு அன்கண்டிஷனல் லவ்வும் கொடுக்க மாட்டாங்க. நான் இல்லைங்க எப்போவுமே நீ ஒரு அன்லைக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் வந்து ஓகே, இனிமேல் இவங்க லைஃப்பில் நம்ம ஈஸியாக நுழைய முடியாது. இனிமேல் இவங்க லைஃப்பில் நம்ம போகணும், ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுத்தா ஆகணும். இவர் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இவருக்கு 2 சுச்சுவேஷன் இருக்குது, அந்த 2 சுச்சுவேஷனில் உங்களை சூஸ் பண்ணணும் இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் அவங்கள மேரேஜ் பண்ணணும், மேபி சுச்சுவேஷன் உள்ளவங்களுக்கு, ப்ராப்பரான சுச்சுவேஷன் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களை ஒரு மேரேஜ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது அவருக்கு லைஃப் சுத்தமாக ஒரு பேலன்ஸே இல்லை. நீங்கள் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு பர்சன் லைஃப் அழகாக பேலன்ஸாக ஸ்மூத் கோயினாக போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. அதனால் இவர் உங்களை சூஸ் பண்ண முடிவு பண்ணிட்டு உண்டு, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு உண்டு, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு உண்டு, ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு உண்டு. அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். ஓகே, மேபி இந்த ஒரு போஸ்டர் கிட்டது உங்களுக்கு ஒரு 13 days. ஓகே,
ஒரு 13 டேஸ்லேருந்து அந்த ஒரு பர்சனுக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குள்ள செல்ஃப் லவ் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த நோக்கான சுச்சுவேஷன், அந்த போஸ்டோட எனர்ஜி. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்திங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், சாரி நவம்பரில் செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான டேட் பார்த்தீங்கன்னா 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 6 important, 2 important, 7 important, 4 important, 3 important, 2 important, 15 important. Okay. Then important angels numbers பார்த்தீங்கன்னா 111 important, 222 important, 999 important. Okay. So இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.